குறிப்பாக நிதித்துறை என்பது நிதித்துறை என்று சொன்னாலும் கூட திருப்பதி வெங்கடேச பெருமாளுக்கே கடன் கொடுக்கக்கூடிய குபேரனை போல நிதித்துறைக்கே நிதி வழங்கக்கூடியது நம்முடைய வணிக வரித்துறை மற்றும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட். அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. நம்முடைய உங்களுக்கும் சேர்த்து சொல்லிடுறேன், உங்களையும் சந்தோஷப்படுத்த விரும்புகிறேன். போக்குவரத்து துறை, உள்துறை, கனிம வளங்களுடைய துறை, நம்முடைய அவை முன்னவர்களுடைய துறை போன்று எங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய பணமளிக்கும் பகவான்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து. அவ்வளவு பணம் வந்தவரும் அவை முன்னவர் சொல்றாங்க, சாவியை பூட்டி வச்சுக்கிட்டாங்க, ஒன்னும் தரமாட்டாங்க. என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக இந்த தேரோடு மீதிகளாக இருக்கக்கூடிய இடங்களிலே புதைவட கம்பிகளாக செய்யக்கூடியது பல்வேறு கோயில்கள் இருக்கக்கூடிய திருக்கோயில்களிலே அந்த பணியையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். மின்னகம் வரக்கூடிய அந்த சேவைகளை எல்லாம் கம்ப்ளைண்ட்ஸ் வரக்கூடியதை அட்டன் செய்வதற்கு குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு ஒரு முறை அவரே பார்த்துவிட்டு அவருடைய அலுவலகத்திற்கு வந்திருக்க குறிப்பை வைத்து மின்னகத்திற்கு கூடுதலான பணியாளர்கள் நியமித்து வரக்கூடிய அந்த குறைகளை எல்லாம் கேட்டு நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள். அதனுடைய அடிப்படையில் அந்த மின்னகமும் சிறந்த முறையில் இன்றைக்கு செயலாக்கத்திற்கு வந்திருக்கிறது என்பதையும் நான் அந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். ஆக இந்த துறையை பொறுத்த மட்டிலே சிறப்பாக உங்களுடைய அத்தனை பேருடைய பங்களிப்போடு இதை சிறப்பான முறையில் நடந்திருக்கிறது. வெட்டு தீர்மானங்களை பொறுத்தமட்டில் நிதித்துறை, எரிசக்தி துறை, திட்டம் வளர்ச்சி மற்றும் சிறப்பு முயற்சி துறைகள், மனிதவள மேம்பாட்டு துறைகளில் ஓய்வூதியத்துறையும் உள்ளடக்கி ஏறத்தாழ 336 வெட்டு தீர்மானங்கள் வந்திருக்கிறது. நான் அவற்றையெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக படித்து பார்த்திருக்கிறேன். அந்த வெட்டு தீர்மானங்களை நீங்கள் கொடுத்தது மாத்திரமல்ல, அவ்வப்போது நீங்கள் என்னுடைய அறையிலும் என்னை நேராக பார்த்து சொல்லக்கூடிய பல்வேறு கோரிக்கைகள், நம்முடைய சதாசிவம் போன்றவர்களெல்லாம் மேட்டூர் தெர்மல் பவர் ஸ்டேஷனை குறித்து பல பிரச்சனைகளை இடத்தில் கொண்டு வந்திருக்கிறார்கள். நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன், நிச்சயமாக அவற்றை நாங்களே நேரடியாக கவனித்து அவற்றுக்கு உரிய தீர்வுகளை வழங்குவதற்கு அரசு முன்னெடுக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொண்டு, இந்த மானிய கோரிக்கைகளை நாங்கள் சிறப்பாக செய்வதற்கு எங்களோடு ஊக்கமளித்திருக்கக்கூடிய நம்முடைய அரசு தலைமை செயலாளர் அவர்களுக்கும், நம்முடைய நிதித்துறையினுடைய முதன்மை செயலாளர் திரு உதயச்சந்திரன் அவர்கள், அதே போல நம்முடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் மேலாண்மை இயக்குநர் அவர்கள், மின்சார வாரியம் ராகேஷ் லக்கானி அவர்கள், எரிசக்தி துறையினுடைய முதன்மை செயலாளர் பீலா வெங்கடேஷ் அவர்கள், கூடுதல் தலைமைச் செயலாளர் திட்டமிடம் வளர்ச்சித்துறையினுடைய திரு ரமேஷ் சந்த் மீனா அவர்கள், மனிதவள மேம்பாட்டுத்துறையினுடைய செயலாளர்கள் நந்தகுமார் ஈயாப்பா போன்றவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக நிதித்துறை என்பது நிதித்துறை என்று சொன்னாலும் கூட திருப்பதி வெங்கடேச பெருமாளுக்கே கடன் கொடுக்கக்கூடிய குபேரனை போல நிதித்துறைக்கே நிதி வழங்கக்கூடியது நம்முடைய வணிக வரித்துறை மற்றும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட். அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. நம்முடைய உங்களுக்கும் சேர்த்து சொல்லிடுறேன், உங்களையும் சந்தோஷப்படுத்த விரும்புகிறேன். போக்குவரத்து துறை, உள்துறை, கனிம வளங்களுடைய துறை, நம்முடைய அவை முன்னவர்களுடைய துறை போன்று எங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய பணமளிக்கும் பகவான்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து. அவ்வளவு பணம் வந்தவரும் அவை முன்னவர் சொல்றாங்க, சாவியை பூட்டி வச்சுக்கிட்டாங்க, ஒன்னும் தரமாட்டாங்க. என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.